இனிய காலை வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த காலை நேரத்திலே உங்களோடு தனது வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. இதனாலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அடுத்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். மிக குறிப்பாக 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பேதுருவினுடைய மாமியை சுகமாக்குவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னதாக அதுக்கு ஆதாரமாக இந்த 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது யூதர்களுக்காக எழுதப்படுகிற ஒரு புஸ்தகம். யூதர்களுக்கு எழுதப்படும் பொழுது அவர்கள் பழைய ஏற்பாட்டை அடிக்கடி அவர் மேற்கோள் காட்டப்படுவதையே நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேசியா வருவார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுது. அவர் சொல்கிறப்ப அந்த வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்தில் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவர் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அவள் எழுந்திருந்தவளுக்கு பணிவிடை செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம். ஏன்னா வீழ்ச்சியினால ஆதாமினுடைய சந்ததிகளாகிய நீங்களும் நானும் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியில் பாவத்தில் மறிச்சவங்களாக நம்ம இருக்கிறோம். பாவத்தினுடைய விளைவு எல்லா விதமான வியாதிகளுக்கும் மரணத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுது. ஆக இந்த பாவத்தில் இருந்தும் இந்த வியாதியில் இருந்தும் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்து என்ன செஞ்சார்னா நம்மளுடைய சாபத்தையும் அக்கிரமத்தையும் எடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை தான் நம்ம இதை பார்க்குறோம். இதே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். மேலும் கூட அவருடைய சிலுவை மரணம் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். மனுஷன் செஞ்ச பாவத்தினால் வந்த வியாதியும் பாவத்தினால் வந்த மரணத்தையும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கர்த்தர் மூலமாக தான் வருது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய மாமியை தொட்ட உடனே அவள் சுகமாக்கப்பட்டாள். சுகமானது மாத்திரம் அல்ல, அவள் எழுந்து உடனே பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். அவர் தொடுதல், அவளுடைய ஆச்சரியமான தொடுதல் அவளுக்கு உடனடியான சுகத்தை கொடுத்தது. உடனடியாகவே நடந்தது. அவர் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக, அவர் மாம்சத்தில் வந்த தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக, யூதர்களுக்காக அவர் தான் மேசியா என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் கூட உன்னை தொட்டு உன்னுடைய அக்கிரமத்தையும் உன்னுடைய மீறுதலையும் உன்னுடைய பாவத்தையும் சுகமாக்கி உன்னை இரட்சித்து நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ள தேவனிடத்தில் வர கர்த்தர் உனக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக.